ஒயிட் லேபிளிங் பிசினஸ் மாடல் அப்படின்னா என்னங்க, அதோட புரிதல் என்ன, இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன பிசினஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஒயிட் லேபிளிங் ப்ராசஸ் வந்து உள்ள கொண்டு வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், அதே மாதிரி இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாருங்க. அவருக்காக இந்த வீடியோ. கண்டிப்பா உங்களோட பிசினஸ்ல இந்த மாடலை நீங்க சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே ஒண்ணுமே தேவையில்லைங்க. இன்னொருத்தர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த எப்படி நம்ம பிராண்ட்ல கொண்டு வரோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ஒயிட் லேபிளிங் பிசினஸ் மாடல். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் சிறு மற்றும் நடுத்தர வணிகத்தை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு எப்படி கொண்டு செல்வது மட்டுமே எங்களது நோக்கம். இப்ப வாங்க நம்ம மெயின் வீடியோக்குள்ள போவோம். ஒயிட் லேபிளிங் பிசினஸ் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளால மேனுஃபேக்சரிங்க்குலாம் வந்து ஒரு பெரிய இடத்த வாங்கி ஒரு ஷெட் போட்டு உள்ள மெஷினரி எல்லாம் கொண்டு வந்து அத்தனை ஆளுகளை ப்ரொடக்ஷனுக்கு போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடிய எல்லாத்துனாலையும் சாத்தியம் இல்லைங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் அது நிறைய முதலீடு வேணும், நம்ம கம்ப்ளீட் கண்ட்ரோல் வேணும். அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணணும், ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்க, நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி பல ப்ராசஸ் வந்து இருக்கு. ஒரு மேனுஃபேக்சரிங் நீங்க பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு, ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். வேறஸ் ஒயிட் லேபிளிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து இன்னொருத்தர் வச்சிருப்பாரு. ஸோ தட் அவங்க கிட்ட நாம போய் ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் மாதிரி நம்ம பண்ணலாம். அதான் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது தான் ஒயிட் லேபிளிங் பிசினஸ் மாடல் அப்படின்னு சொல்றது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். அவர் வந்து ஒரு டிவி மேனுஃபேக்சரர். ஓகே, அவர் வந்து நிறைய பல வருஷமா வந்து டிவி வந்து எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட ஓன் பிராண்ட்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிசினஸ் மாடலும் வச்சிருப்பார். நிறைய பேர் இது பண்ணக்கூடிய, நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். இப்போ நீங்க இந்தியா மார்ட்ல எல்லாம் நீங்க போய் தாராளமா போய் பார்க்கலாம். அவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் நம்ம கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார் எனக்குன்னு ஒரு டிவி வேணும், ஆனா அது என்னோட பிராண்ட்ல வேணும் அப்படின்னு நீங்க போய் தாராளமா இந்த மாதிரி மேனுஃபேக்சர் ஒயிட் லேபிளிங் பிசினஸ் மாடல் வச்சிருக்கவங்க கிட்ட தாராளமா கேட்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிவியோ ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமோ ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஈவன் ஒரு பவுடராக இருக்கலாம், ஒரு ஷாம்புவாக இருக்கலாம், ஒரு சோப்பாக இருக்கலாம், எந்த ஒரு உபயோக பொருட்களாக இருக்கலாம், கன்சியூமர் டூரபிள்ஸ் ஆகலாம், எஃப்எம்சிஜி ஆகட்டும், எதுனாலும் இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல ஓகே அவங்க மேனுஃபேக்சர் கிட்ட போய் கேட்க, சார் இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த ப்ராடக்ட்ல வேணும், இந்த ஃபினிஷிங்ல வேணும், இந்த பேர்ல வேணும், இந்த பேக்கேஜிங்ல வேணும்னு நீங்க போய் தாராளமா கேட்கலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஓன் யூனிட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்ம போய் நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, தாராளமா அவங்க என்ன பிரைஸ் வரும், ஒரு குவான்டிட்டினா எவ்வளவு வரும், மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளவு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் விஷயத்தை வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 குவான்டிட்டிஸ்ல எனக்கு டிவி வேணும் அப்படின்னம்னா, இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல வேணும் அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளோட ஓன் பிராண்ட்ல அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. இதை நாம மார்க்கெட்ல எப்படி வேணாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒயிட் லேபிளிங் பிசினஸ் மாடல் அப்படிங்கிறது. இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ரீட்டைல் பிசினஸ். யாரெல்லாம் நம்ம ஒரு ஷோரூம் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம கடையை விட்டா வேற எங்கேயுமே கிடைக்கக்கூடாதுங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னம்னா கண்டிப்பா இது வந்து யூஸ் ஆகும். ஸோ மெயினா ரீட்டைலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும், மாஸ் மெர்ச்சன்டைசர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம alibaba.comல போய் நம்ம போய் தாராளமா சர்ச் பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பா there will be a lot of manufacturers. ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம ஒரு குவான்டிட்டி வைஸ் நம்ம நெகோஷியேட் பண்ணி நம்மளோட பிராண்ட் இதுல தாராளமா கேட்டு வாங்கிக்கலாம். எனி சார்ட் ஆஃப் பேபி ப்ராடக்ட்ஸ் ஆகலாம், எஃப்எம்சிஜி இருக்கலாம், இல்ல ஒரு கன்சியூமர் டியூரபிள்ஸ் இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கலாம், ஏன் ஈவன் ஒரு ஃபர்னிஷிங் ரிலேட்டடா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்க போய் alibaba.comல போய் சர்ச் பண்ணீங்கன்னா there will be a lot of manufacturers. எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா நிறைய செக்மெண்ட் ரிலேட்டடா நீங்க போய் சர்ச் பண்ண முடியும். அவங்க கிட்ட போய் நீங்க தாராளமா உங்களோட ஓன் ப்ராடக்ட்ல பண்ணிக்கலாம். ஸோ மெயின் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபார் த ரீட்டைலர்ஸ் அண்ட் மாஸ் மெர்ச்சன்டைசர்ஸ்க்கு. இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, லார்ஜ் குவான்டிட்டி வந்து நம்ம எடுத்து தாராளமா குவாலிட்டியா கொடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பேண்டட் ப்ராடக்ட் லைன்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம கிட்ட ஒரு 10 ப்ராடக்ட் இருக்கும், இன்னொரு ப்ராடக்ட்டையும் நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கவுண்டட் சேல்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். தாராளமா நம்ம வந்து இதை ஆட் பண்ணி ஒரு காம்போ ஆஃபர் எதுக்கு வேணாலும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கண்டிப்பா இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பி கேட்டிங் அப்படிம்பாங்க. நம்மளைய பார்த்து காப்பி பண்றதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. அதனால தான் எந்த ஒரு பிசினஸுமே நாம எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறோமோ, ஒரு பர்டிகுலர் டார்கெட் செக்மெண்ட்டை மட்டும் யோசிச்சு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஜென்ரலா பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பா நிறைய பேர் நம்மளைய பார்த்து காப்பி பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. ரீசெண்டா கூட ஒரு இதுல படிச்சேன், பியூமா அப்படிங்கிறதுல பார்த்தோம், கடைசியா ஆர்டர் பண்ணா பார்த்தா P.Umaன்னு வருது அப்படிங்கிறாங்க. ஸோ இது மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்து காப்பி கேட்ல வந்து நடக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஒயிட் லேபிளிங் பிசினஸ் மாடலுங்க. இந்த ரியல் வேர்ல்டுல ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஏன் நம்ம ஊர்லயே நடக்குதுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்வாஃபினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினரல் வாட்டர் இருக்கு இல்லைங்களா? நீங்க நல்ல கூர்ந்து கவனிங்க, சின்ன சின்ன லெவல் 2 லெவல் 3 சிட்டிஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இருக்கும். AQUAAFINA போட்டுருவாங்க. அதை பேஸ் பண்ணி கூட சில பேர் பண்றாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிஸ்லரி அப்படிங்கிறது பிஸ்ல டபுள் போட்டுருவாங்க லெரி அப்படிங்கிற இடத்துல. இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கணும். ஸோ இதுதான் அந்த பிராண்ட். இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இதுதான் அந்த காப்பி கேட் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். ஈவன் ஒரு டிவி மேனுஃபேக்சரிங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. there are only one manufacturers நிறைய பேர் சொல்லுவாங்க சைனால. அவங்களே தான் எல்ஜிக்கும் பண்றாங்க, அவங்களே தான் சாம்சங்க்கும் பண்றாங்க, அவங்களே தான் சோனிக்கும் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர்ஸ்ல இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, மேனுஃபேக்சர்ட் பை அப்படின்னு அவங்களோட பேர் இருக்கும், மார்க்கெட்டட் பை நம்ம பேரை போட்டுக்கலாம். இதுதாங்க டிஃபரன்ஸ். இதுதான் ஒயிட் லேபிளிங் பிசினஸ் மாடல். இது நிறைய பக்கம் நீங்க போய் பார்க்கலாம். எந்த ப்ராடக்ட்ஸ்ல வேணாலும் நீங்க பாருங்க, மார்க்கெட்டட் பை அண்ட் மேனுஃபேக்சர்ட் பைன்னு டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அவங்க மேனுஃபேக்சரர்ஸே என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்து ரெடியாக வச்சிருப்பாங்க. ஸோ நாம போய் ஈஸியாக அவங்க கிட்ட பேசி எங்களோட பிராண்ட்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட் எல்லாமே குறையும். ஏன்னா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிருப்பாங்க, எல்லா மிஷினரியும் வச்சிருப்பாங்க, ப்ரொடக்ஷனுக்கு ஆள் வச்சிருப்பாங்க, பேக்கேஜிங்க்கு செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவை என்னன்னா நம்மளோட பிராண்டை கொண்டு போய் எப்படி ரீச் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் எடுத்து நிறைய பேர் நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் ஒரு ஆர்கானிக் ஆயில் ஆகட்டும், எல்லாருமே வந்து வெளியில இருந்து எடுத்து தான் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்ல முடியுங்க. இதுதான் ஒயிட் லேபிளிங் பிசினஸ் மாடல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மறுபடியும் கேளுங்க கமெண்ட்ல. கண்டிப்பா உங்களுக்காக ஒரு வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஒரு query வந்து ஒரு ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தார், ஒயிட் லேபிளிங் பிசினஸ் மாடல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அவருக்காகவே இது நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அவர் கேட்டதுல ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் இது ஒரு செப்பரேட் வீடியோவை நான் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ் மனோகரன், JB விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் இருந்து. நன்றி, வணக்கம்.